வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கொடுத்த கோடன்யன் குடியிருந்த வீடும் கொடுத்த தெய்வம் தேடி அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கு அறிவூட்டும் வெள்ளி விளக்கு முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கிய அனுபவம் நிகழ்ச்சியில் அறிவியல் பாலம் தொடரில் இன்று முதல் மூத்த குடிமக்களின் சமுதாய சிக்கல்களுக்கு தீர்வு காணும் அறமன்றம், அதாவது அனுபவம் நிகழ்ச்சியில் வழக்காடு மன்றம். வழக்காடு மன்றத்தின் நடுவராக தமிழ்துறையின் உதவி பயிற்றுனர் முனைவர் சோ அருணனையா அவர்களும், வழக்காடு மன்றத்தின் பேச்சாளர்களாக தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருதினை பெற்ற காவியா மற்றும் சொல்லின் செல்வர் விருதினை பெற்ற நவீன் லூர்துராஜ் அவர்களும் பங்கேற்கும் வழக்காடு மன்றம் இனிதே துவங்குகிறது. வழக்காடு மன்றத்தின் 3 வழக்குகள். இன்றைய நவ நாகரீக சூழலில் முதியோர்கள் நசுக்கப்படுகிறார்கள். 2வது வழக்காக இளம் தலைமுறையினரால் முதியோர்கள் வெறுத்து ஒதுக்கப்படுகிறார்கள். 3வது வழக்காக முதியோர்கள் தங்கள் மதிப்பு இழக்கிறார்கள் என்ற 3 வழக்குகளை முன்வைத்து இனிதே துவங்குகிறது வழக்காடு மன்றம். தற்போது நேயர்களின் விருப்பத்திற்கு இணங்க இனிதே துவங்குகிறது வழக்காடு மன்றத்தின் முதல் பகுதி. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைக்கு புதியதொரு நிகழ்வு வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விஞ்ஞான் பிரச்சார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் திட்டத்தின் வழியாக ஒரு புதிய முயற்சியாக வழக்காடு மன்றம் ஒன்றை தயாரித்து அதன் வழியாக உங்களோடு இணைந்து கொள்ளுகிறோம். வானொலியின் வாயிலாக இதுவரை நீங்கள் கவியரங்கங்கள் கேட்டிருப்பீர்கள், பட்டிமண்டபங்கள் சுவைத்திருப்பீர்கள், பாட்டு அரங்கங்களில் கூட மகிழ்ந்திருப்பீர்கள், உரை அரங்குகளை கூட செவிமடுத்து இருப்பீர்கள், இசை கேட்டிருப்பீர்கள், சிந்தனை மன்றங்களை அறிந்திருப்பீர்கள். ஆனால் இதுவரை இல்லாத புதுமையாக நமது சமுதாய வானொலியின் வாயிலாக முதல் முறையாக வழக்காடு மன்றம் ஒன்றினை நிகழ்த்த இருக்கிறோம். பண்டை காலங்களில் கோன்முறை அரசு செய்த செம்மார்ந்த மன்னர்களுடைய ஆட்சியில் விளங்கிய அறம் கூறு அவயம் என்பதனுடைய மாற்று வடிவம்தான் இன்றைய இந்த வழக்காடு மன்றம் ஆகிறது. தன்னுடைய கன்று கைவிட்டு போன துயரத்தை கண்டு கலங்கி கதறி ஆராய்ச்சி மணியை அலற அடித்த அந்த பசுவினுடைய ஓலக்குரலுக்கு
உடன் திறந்த கதவுகள்தான் வழக்காடு மன்றத்தினுடைய வாயில்கள். கையில் ஒற்றை சிலம்புடன் தன் கணவன் கல்வன் அல்லன், கொல்லப்பட்டது எவ்வகை நியதி என்று இளம்பெண் ஒருத்தி எழுப்பிய குரலுக்கு இசைவு தந்து தன் வாயில் திறந்ததுதான் இந்த வழக்காடு மன்றத்தினுடைய இன்னொரு வாயில். நாட்டு மக்களின் வறுமையையும் துயரத்தையும் தீர்க்க வேண்டிய பொறுப்போடு பணியாற்றிய வேண்டிய அரசன் தன் நிலை மறந்து மனைவியின் கூந்தலில் இயற்கையிலேயே மனம் இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த அந்த காலத்திலே அவனை திருத்துவதற்காக, சமுதாயத்தின் பார்வையில் நிறுத்துவதற்காக இறைவனே புலவனாக வந்து தமிழ்கவி பாடியது இந்த வழக்காடு மன்றத்தில்தான். பொதுவாக மன்றங்கள் என்பவை கேளிக்கை கூடங்களாகவும் பொழுதுபோக்கு நிலையங்களாகவும் தான் கருதப்பட்டு வந்திருக்கின்றன. இன்றும் கூட பல மன்றங்கள் அவ்வாறே பயன்பட்டு கொண்டிருக்கின்றன. அரசர்களும் செல்வந்தர்களும் பொருள் மதிப்பு உடையவர்களும் மட்டுமே குழுமி இன்பியலை மட்டுமே முன்னிறுத்தி பேசுகிற மன்றங்களும் உண்டு. அந்த வரிசைகளில் எல்லாம் இந்த மன்றம் சேராது. இது மக்கள் மன்றம், சிந்தனை மன்றம், சமுதாய மன்றம், சமுதாய சிக்கல்களுக்கு தீர்வு காணும் அறமன்றம். இந்த மன்றத்தில் மனசாட்சியுள்ள யாவரும் பங்கேற்கலாம், நடுவர்கள் ஆகலாம், நல்ல தீர்ப்பு வழங்கலாம். கடந்த காலங்களின் கழிவுகளை நீக்கிவிட்டு வருங்காலத்தில் வளமையை நோக்கியே இந்த மன்றத்தின் முழக்கங்கள் எழும்பும். அந்த வகையில் இந்த வழக்காடு மன்றத்தில் இன்றைக்கு ஒரு புதிய வழக்கு தீர்வு வேண்டி வந்திருக்கிறது. இட்டமுடன் இந்தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட விதியின் வழியாக இந்த சமுதாய சிக்கலை முன்னிறுத்தி இன்று இம்மன்றம் கூடியிருக்கிறது. இந்த வழக்காடு மன்றத்தில் சமுதாயத்தின் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிற முதியோர்களின் துயரம் குறித்து 3 குற்றச்சாட்டுகளை குறித்து திருமிகு காவியா சரவணன் அவர்கள் வழக்கு தொடுக்க இருக்கிறார்கள். இது காலம் காலமாக தொடர்ந்து வருகிற சமுதாய சிக்கல் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 குற்றச்சாட்டுகளுக்கும் சரியான முறையில் விளக்கம் தந்து இந்த வழக்காடு மன்றத்தில் இருந்து அந்த 3 வழக்குகளையும் விடுவிப்பதற்காக திரு நவீன் லூர்துராஜ் அவர்கள் எதிர்த்தரப்பில் இருந்து வழக்காட இருக்கிறார்கள். வழக்காடு மன்றத்தினுடைய இயல்புகளை அவர்கள் நன்கு அறிந்தவர்கள் என்பதனாலும், வழக்காடு மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் செம்மை மிகுந்த சிந்தனையுடைய நம்முடைய வானொலி நிலைய நேயர்கள் என்பதனாலும் வழக்காடு மன்றத்தை குறித்து விரிவாக விளக்கம் தர வேண்டியது இல்லை. வழக்கு தொடுப்பவர் தம்முடைய வழக்கு குறித்து ஆழ்ந்த அக்கறையும் தெளிந்த கருத்துகளும் கொண்டிருத்தல் அவசியம். உணர்ச்சி போக்கிலோ அவசர கதியிலோ தம்முடைய வழக்கினை அவர் அணுகுதல் கூடாது. அதுபோலவே வழக்கினை மறுக்கிறவர் வழக்கிற்கு இசைந்த முறைமை தகவல்கள் அத்தனையையும் முன்னிறுத்த வேண்டும். தேவையான இடங்களில் மறுப்பும் தெளிவும் தருதல் அவசியம். வழக்குக்கு முன்னுரிமையே தவிர வாய்ச்சொல்லுக்கு முன்னுரிமை தந்துவிடக்கூடாது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நேயர்கள் மனநிலையிலிருந்து நடுவுநிலை குன்றாது நடுநாயகமாக நல்லது ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு உங்களின் சார்பாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கு எத்தன்மையது, வழக்கு தொடுக்கிற சிக்கல் ஆழம் எத்தன்மையது என்பதை கொண்டு தீர்ப்பு அமையும். தனிப்பட சுட்ட வேண்டியதில்லை. காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்னும் இலக்கிய விதிகளுக்கு உட்பட்டு மரபுகளுக்கு கட்டுப்பட்டு இந்த வழக்காடு மன்றத்தினை இனிதே தொடங்குகிறோம். வழக்கினை தொடுப்பதற்காக திருமிகு காவியா சரவணன் அவர்களை அழைக்கிறோம். வழக்காடு மன்றம் தொடங்குகிறது. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று ஒரு நல்லதொரு வழக்காடு மன்றத்தில் பேசுவதற்காக வாய்ப்பு தந்த
அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கும் இந்த சமுதாய வானொலிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்திற்கில்லை, எல்லாமும் பிறர் குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குலைக்க வேண்டுமம்மா என்று சொன்ன காரைக்குடி தந்த சுகமான கவிஞர் வா. சுபமாணிக்கனாரின் வரிகளை தொட்டு தொடர்கிறேன். இன்னைக்கு இந்த சூழலில் முதியோர்களுடைய வாழ்க்கை முறை நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக என்னுடைய வழக்குகளை தொடுப்பதற்காக இந்த வாய்ப்பினை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். நாகரீக வளர்ச்சியில் முதியோர்கள் நசுக்கப்படுகிறார்கள் எனும் என்னுடைய வழக்கை இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறேன். இதற்கான சரியான தீர்ப்பையும் இதற்கு தக்க பதிலையும் இந்த நீதிமன்றம் எனக்கு பெற்றுத்தர வேண்டும். முதல்ல நவ நாகரிக மாற்றங்கள் அப்படின்னு சொல்கின்ற இந்த தொழில்நுட்ப மாற்றங்களாக இருக்கட்டும், நம்முடைய பண்பாடு மற்றும் கலாச்சார மாற்றங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்று முதியோர்களுக்கு தீமையை தந்து அவர்களை முடக்கி போட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் எங்களினுடைய வேதனை கலந்த வழக்காக இந்த நீதிமன்றத்தில் நான் இந்த வழக்கை வைக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, அது முதியோர்களுக்கு நிறைய பயன்படுகிறது அப்படிங்கிறதற்கான சான்றுகள் எல்லாவற்றையும் நீங்கள் தந்தாலும், இன்னைக்கு உயர்தர தொழில்நுட்பத்தில் இந்த கருவியை முதியவர்களுக்காக நாங்கள் வழங்குகிறோம் என்று ஒரு புறம் முதியவர்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னாலும், அந்த உயர்தர தொழில்நுட்பத்தின் மூலம் தயாராகின்ற கருவிகளை பயன்படுத்துவது அவர்களுக்கு தெரிகிறதா எனும் என்னுடைய முதல் வழக்கை வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அவர்களுக்கு தொலைபேசியை கொடுக்கிறோம், தொலைக்காட்சியை கொடுக்கிறோம், எவ்வளவோ நல்லதொரு தொழில்நுட்பங்களையெல்லாம் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்றும் என்னுடைய பாட்டிக்கு ஃபோன் பண்ணால் பச்சை பட்டன் அமுத்துறதை தவிர வேற எதுவுமே தெரியாது என்று சொல்லி அவர்களை நாம் மட்டம் தட்டி கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்ம முதியோர்களை இந்த நவநாகரிகம் நசுக்காமல் இருக்க முடியும்? அது ரொம்ப, அதுவும் அவர்களுக்கே தெரியாமல் இந்த தொழில்நுட்பம் எனும் ஒன்று அவர்களை நசுக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பண்பாடு என்பது அன்புதான். ஆனால் இன்று முதியோர்களுக்கு அன்பு அப்படிங்கிற ஒரு விடயமே கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் வலையொலியில் இருக்க பாட்டி சொல்ற கதைகளை எல்லாம் கூட கேட்டுக்கொள்வேன், நிஜத்தில் என் அருகில் அமர்ந்திருக்கிற பாட்டி சொல்கின்ற கதைகளை கேட்க மாட்டேன் என்று இன்று பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை வளர்த்தி கொண்டிருக்கிறார்களே. இன்னைக்கு தொழில்நுட்பம் எனும் பெயரிலே என் பொண்ணை நான் ஏசி ரூம்குள்ளே படுக்க வைக்கிறேன், இன்னைக்கு நல்ல காற்றுல நல்ல உணவை கொடுக்கிறேன் என்று சொல்லி பெற்றோர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உணவு எல்லாம் பாட்டி கொடுக்கின்ற மருந்துகளுக்கும் பாட்டியுடன் இருக்கும்போது கிடைக்கின்ற அரவணைப்புக்கும் ஈடாக முடியுமா? இந்த கால மாற்றங்கள் எவ்வளவோ விஷயங்களையெல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்தாலும் இன்று நாகரிகம் எனும் பெயரிலே கால மாற்றத்திற்கு தகுந்தவாறு நாம் எல்லோரும் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான், என்னுடைய வாழ்க்கை இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதியோர்களுக்கு இந்த நவ நாகரிக மாற்றங்களும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளும் அவர்களுடைய வாழ்க்கையை நசுக்கி கொண்டுதான் இருக்கிறது. என்னுடைய வழக்கினுடைய சாராம்சங்களாக இந்த நாகரிக மாற்றங்கள் என்பவை நிறைய விடயங்களை கொண்டு வந்திருக்கிறது, நிறைய தொழில்நுட்ப மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இவை கொண்டு வந்திருக்கின்ற தொழில்நுட்ப கருவிகளை எல்லாம் பயன்படுத்த தெரிகின்ற பக்குவத்தை இது முதியவர்களுக்கு வழங்கி இருக்கிறதா எனும் ஒரு கேள்வியை வைத்து, இன்று கலாச்சாரம் பண்பாடு மாறுதல்கள் என அனைத்துமே மாறிப்போனாலும், எவ்வளவோ மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தாலும் அவர்களுடைய அன்பு எனும் ஒன்றுக்கு உங்களுடைய நாகரிக மாற்றங்கள் எல்லாம் ஈடாகுமா எனும் கேள்வியையும், இன்னைக்கு குடும்ப அமைப்பு முறை என்பதே உடைந்து சிதறிப்போய் கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இன்று மனங்களை விட்டுவிட்டு பணங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே குடும்ப அமைப்பை மறந்து தொழில்நுட்ப வளர்ச்சியின் மீது நாட்டம் கொண்டு அன்பை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற முதியோர்களை ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கின்றோமே எனும் ஒரு கேள்வியையும், இன்னைக்கு என்னதான் தொழில்நுட்ப மாற்றங்கள் எல்லாம் வந்தாலும் அவை ஒருபோதும்
ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை நமக்கு சொல்லி தந்துவிட முடியாது. அதை நம்முடைய வீட்டில் இருக்கின்ற தாத்தாவும் பாட்டியும் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பார்கள் என்பதை நாம் ஏன் மறந்து போனோம் எனும் என்னுடைய கேள்விகளை தாங்கிய சாராம்சங்கள் அத்தனையையும் இந்த மன்றத்திலே வழக்காக வைக்கிறேன். இந்த வழக்கிற்கு சரியான தீர்ப்பும் சரியான முறையீடும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இடம் நகர்கிறேன். நன்றி, வணக்கம். நவநாகரீக உலகில் முதியோர்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்று தனது முதற் குற்றச்சாட்டை உரிய சான்றுகளோடு தொடுத்திருக்கிறார் காவியா சரவணன் அவர்கள். அவருடைய குற்றச்சாட்டிலிருந்து நாகரிகம் என்பது அறிவியல் கருவிகளையும் தொழில்நுட்பத்தையும் குறிப்பிடுவதாக அமைகிறது. அவர் வழக்கை தொடுத்திருக்கிற விதத்திலிருந்தும் முன்வைக்கிற சான்றுகளையும் பார்க்கிறபோது இதனை நாம் உணர்கிறோம். உண்மையில் நாகரிகம் என்பது நாகரிக மாற்றங்கள் என்பதும் அறிவியல் கருவிகளும் தொழில்நுட்பங்களும் மட்டும் அல்ல. கல்வியியல், உளவியல், சூழலியலில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களும் இதுபோன்ற பலவும் கூட நாகரிகம்தான். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவன கால வகையினானே என்று நியதி வகுக்கிறது தமிழ் மரபு. அதனால் அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் கடந்து நாகரிகத்தை காண வேண்டும். எவ்வாறாயினும் சரி, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய சூழல் முதியோர்களுக்கு இசைந்ததாக இல்லை என்பதே காவியா சரவணன் அவர்கள் தொடுக்கிற வழக்கின் அடிப்படை. மானுட நேயத்தையும் உயிரிரக்க பண்பையும் இழந்துவிட்டு என்ன நாகரிகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? கால மாற்றங்களினால் ஏற்படுகிற வாழ்வியல் முறைகள் கனிந்த கனிகளாக இருக்கக்கூடிய முதியோர்களை நசுக்குகிறதே என்று தன்னுடைய தரப்பு முதல் வினாவினை தொடுத்து அழுத்தமான சில கோரிக்கைகளையும் இந்த மாமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். நசுக்குதல் என்னும் சொல் எவ்வளவு கொடுமை நிறைந்தது என்பதை உணர்ந்து பார்த்தால்தான் புரியும். இயல்பாக அழகாக இருக்கிற ஓர் உருவத்தை முற்றிலுமாக சிதைத்து விடுவதற்குத்தான் நசுக்குதல் என்று பெயர். காலம் காலமாக தன்னுடைய மூத்தோர்களிடமிருந்து தான் பெற்று வந்த அனுபவங்கள் என்னும் அரும் பெரும் செல்வத்தை தன் காலத்திலும் தனக்கு பின்னே வருகிற இளம் தலைமுறையினருக்கும் சரியாக கடத்திவிட வேண்டும், செலுத்திவிட வேண்டும் என்று கருதி கனவு கண்டு கொண்டிருக்கிற அவர்களுடைய இயல்பை, நீ எதற்கு, உனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு, தேதி முடிந்துவிட்ட பழைய நாட்காட்டியைப் போல, பயனற்று போன ஒரு தொழிற்கருவியைப் போல உன்னால் எனக்கு என்ன ஆகப் போகிறது என்று சொல்லி வெறுத்து ஒதுக்கி புறந்தள்ளி விடுவதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக அந்த மூத்த இனத்தையே நசுக்கி இயல்பு அழித்து விடுகிற கொடுமை இன்றைய காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு விருப்பமான உணவிலிருந்து தொடங்கி உணர்வு வரையிலும் தங்களுக்கான இயல்பை, உரிமையை, அடிப்படை அன்பினை கூட அவர்கள் இழந்து வருகிறார்கள். இதனை காவியா சரவணன் அவர்களின் வாதமும் அவர் தருகிற சான்றுகளும் உறுதிப்படுத்துகின்றன. இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பும் இந்த குற்றச்சாட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டிய கடமைக்கும் உரியவராக தன் தரப்பு வாதமாக மறுப்பு வாதமாக மொழிவதற்கு திரு நவீன் லூர்துராஜ் அவர்களை இப்போது அழைக்கிறோம். இது அவருக்கான நேரம். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கிய அனுபவம் நிகழ்ச்சியில் வழக்காடு மன்றம். இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதி இத்துடன் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம்.